அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வெட்டி வீழ்த்தப்படுறாரு. அவர் வாழ்ந்த இடத்துல, பலம் பொருந்தி களமாடின இடத்துல வெட்டி வீழ்த்தப்படுறாரு. இந்த 8 பேர் மட்டும்தான் அக்யூஸ்டு, வேற யாருமே அக்யூஸ்டுன்னு வழக்க மூடிட்டார். ரத்தோர் அன்னைக்கு மறுநாள் GH ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வாசல்ல நடந்த போராட்டத்தில் நாங்க முழங்கிய முழக்கம் என்பது, இது ஒரு அரசியல் படுகொலை, இது ரவுடி படுகொலை அல்ல. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பிரபல வழக்கறிஞர், அம்பேத்கரிய செயற்பாட்டாளர், மதிப்புக்குரிய தோழர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கங்கய்யா. சமீபத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் அந்த தமிழ்நாடு BSP கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மைக்கேல் தாஸ் அவர்கள் பேசும்போது, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மரணத்தில் திமுகவுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசினாங்க. அதை நிரூபிக்கிறது மாதிரி இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய வழக்கை CBI விசாரிக்க தேவையில்லைங்கிற திமுக போட்டிருந்த அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி ஒன்று வருது. இது என்ன விவரம்? ஏது தள்ளுபடி செய்யப்படல. உச்சநீதிமன்றத்துல உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு சென்ற அன்றைய திமுக அரசின் மேல்முறையீட்டு மனுவை இன்றைய தாவேக அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது. அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க பெட்டிஷனை. அதாவது உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு போட்டிருந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்றாங்க. இது அதனால நாங்க உயர்நீதிமன்ற என்னத்துக்காக அந்த பெட்டிஷனை அவங்க போட்டாங்க? இவங்க எதுக்காக போடுறாங்கன்னா, உயர்நீதிமன்றத்துல தமிழ் மாநில BSP கட்சியின் பொதுச் செயலாளரும் மதிப்புரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி அண்ணி பொற்கொடி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவருடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. 482 குற்றவியல் நடைமுறை சட்டத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த விசாரணையை வேற ஒருத்தவங்களுக்கு மாத்தணும், அந்த குற்ற அறிக்கையை வேற கோணத்துல விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல அந்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருது. இந்த வழக்கு விசாரணை போக்கு சரியாக நடைபெறவில்லை, ஒரு பயாஸ்டு இருந்திருக்கு, எல்லா அம்சங்களையும் விசாரிக்காம திட்டமிட்டே ஒரு கோணத்தில் மட்டும் இந்த விசாரணையை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நடத்தி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியர் மரியாதைக்குரிய ஐயா வேல்முருகன் அவர்கள் தீர்ப்பு தராரு. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க தமிழ்நாடு அரசு. பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவு செஞ்சு சில முக்கிய மூத்த வழக்கறிஞர்களை வச்சு வழக்கு நடத்திட்டு இருந்தாங்க. கடந்த நாங்க சரியா தான் விசாரிச்சோம் அப்படிங்கறத நிறுவனத்துக்கு இன்னொன்னு இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கும் இவங்களும் போராடிட்டு இருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துல இவங்க பக்கம் தான் வழக்கு திரும்புற மாதிரியும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு அதை இன்னொரு அமர்வு அதை தற்காலிகமா தடை பண்ண விஷயம்லாம் நடந்தது. சரி, நடந்து அதன் பிறகும் திமுக விடுற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல தேர்தல் தோல்வி, புதிய அரசு பொறுப்பெடுத்தது. அதுக்கப்புறம் புதிய அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதி தேர்தலின் போது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களுடைய வழக்கு CBI-யிடம் ஒப்படைக்கப்படும். எங்க களத்துல வடசென்னையில் நின்ன அத்தனை வேட்பாளர்களும் சரி, தமிழ்நாடு ஆதவர்ஜுனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு ஆதவர்ஜுனா உட்பட எல்லோருமே கொடுத்த வாக்குறுதி இதுதான். அந்த வாக்குறுதிக்கு ஏற்ற போல நடந்துட்டாங்க. இப்ப அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வரணும்னா, நம்ம 2024 ஜூலை 5க்கு போனோம். சரி, ஜூலை 5க்கு போனா என்ன நடக்குதுன்னா, ஏன் நாங்க ஆரம்பத்துல இருந்தே CBI விசாரணை கேட்டோன்றதுதான் முக்கியமான விஷயம். அங்கிருந்து தொடங்குது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பட்ட பகல்ல, ஒரு மாலை வேளையில, ஒரு பிராட் டே லைட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வெட்டி வீழ்த்தப்படுறாரு. அவர் வாழ்ந்த இடத்துல, களமாடின ஒரு இடத்துல, பலம் பொருந்தி களமாடின இடத்துல வெட்டி வீழ்த்தப்படுறாரு. 2 மணி நேரத்துக்குள்ள அதுல ஈடுபட்டதா சொல்லக்கூடிய 8 குற்றவாளிகள் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு G3 கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் போய் சரணடைகிறாங்க. அதை தமிழ்நாடு போலீஸ், அன்றைக்கு சென்னை போலீஸ் அதிரடி கைதுன்னு செய்தி போட்டுட்டு அன்னைக்கு சென்னை மாநகர ஆணையராக இருந்த ரத்தோர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதுதான் ஒரு முக்கியமான இடம். குற்றவியல் விசாரணை முறையில் முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ்காரங்களுக்கும் சொல்லக்கூடியது, அவங்க ட்ரைனிங்லேயே, பயிற்சி காலத்திலே, ஒரு வழக்குக்கு நாம போறோம், ஒரு வழக்கை எடுக்கிறோம்னா நமக்கு என்ன முன்கருத்து நிலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சிடணும். அந்த வழக்குல எந்த ஒரு முன்கருத்து நிலையும் இல்லாம அந்த வழக்கை போய் அணுகணும்.
புரியுது. ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ் போறாங்கன்னா அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருந்து தான் அந்த குற்ற விசாரணையே தொடங்கணும். எங்க லைட் எங்க இருக்கு, ஃபேன் எங்க இருக்கு, டேபிள் என்னவா இருக்கு, கதவு உள்தாப்பால் போட்டிருக்கா, வெளித்தாப்பால் போட்டிருக்கா, அந்த கொலை செய்யப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்டதுக்கான சான்றாவணங்கள் என்னென்ன இருக்கு, அவர் எந்த பக்கம் படுத்திருக்கிறாரு, ஸ்கெட்ச் எப்படி போடணும், இது எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். புரியுது. முன்கருத்து நிலை இல்லாம அங்க இருந்து தொடங்கணும். ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஒரு மூத்த காவல் அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்கறாரு. என்ன கொடுக்கறாருன்னா, சரணடைஞ்சவங்க 8 பேரு. 8 பேர் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயல் கடந்த ஆண்டு 2023 கொல்லப்படுகிறார் பட்டினம்பாக்கத்தில். அந்த கொலைக்கு பதில் நடவடிக்கையா பொன்னை பாலு அந்த கொலைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்பதனால் அந்த பதில் தாக்குதலுக்காக ரிவெஞ்சுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதுதான் காரணம், வேற எதுவுமே காரணம் இல்லை. இந்த 8 பேர் மட்டும்தான் அக்யூஸ்டு, வேற யாருமே அக்யூஸ்டுன்னு வழக்க மூடிட்டார் ரத்தோர். இது ஒரு நெக்லிஜென்ஸ் மட்டும் இல்லை, இது ரொம்ப ஒரு விசாரணைக்கே உகந்தது அல்ல. இது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். ஏன்னா கன்ஃபெஷன் பிஃபோர் அ போலீஸ் இஸ் நாட் அட்மிசபிள் இன் லான்னுவாங்க. அப்படின்னா என்னது? அதாவது ஒரு போலீஸ் முன்னிலையில கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்பது அது செல்ல தகுந்தது அல்ல. அன்லஸ் ஆர் அன்டில் அந்த வாக்குமூலத்துக்கு ஒத்து போறது போல சூழ்நிலை சாட்சியங்களை நம்ம கொடுக்கணும். அந்த வாக்குமூலத்தை மெய்ப்பிக்கிற விதமா, இப்ப நீங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறீங்க, அந்த வாக்குமூலத்தை மெய்ப்பிக்கிற விதமா நீங்களே சான்றுகள் தரணும், இல்ல அந்த சான்றுகளை கண்டடையணும். காவல்துறை கண்டடைஞ்சு குற்றறிக்கை தாக்கல் பண்ணாதான் உங்க வாக்குமூலமே செல்லுபடியாகும். இல்லைன்னா நான் பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். நானே எனக்கு எதிராக சாட்சியமாக இருக்க முடியாது என்பதும் ஒரு அடிப்படை உரிமை இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்தது. இவ்வளவு விஷயம் ஒரு சாதாரண இளம் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய எனக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா பாவம் அந்த மூத்த காவல் அதிகாரிகளுக்கு தெரியல. வெறும் வாக்குமூலத்தை வச்சு வழக்க முடிக்கிறார். அவர் வழக்க முடிச்சிடுறாரு. இதுக்கு மேல யாருமே இல்லைங்க. 8 பேர் தாங்க வாக்குமூலம் கொடுத்துறாங்க. ஆற்காடு சுரேஷ்க்கு ஆம்ஸ்ட்ராங்க்கும் பிரச்சனைங்க, பதிலுக்கு பதிலுங்க. ரவுடி அட்டாக்குங்க. இது ரவுடித்தனத்துக்காக நடந்த கொலைங்கன்னு முடிக்கிறார். கவுண்டர் மர்டர். கவுண்டர் மர்டர். இது நீங்க இப்படிதான் பார்க்கணும். இது 2 ரவுடி கேங்குள்ள நடந்த கொலைன்ற. இத நாங்க ஒத்துக்கல. இன்னொன்னு, அந்த 8 பேர் சரணடைஞ்சதுல எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. சரணடைஞ்ச விதம், அவங்க கொலை செய்த விதம். அதனால நாங்க உடனடியா என்ன சொன்னோம், இது ஒரு அரசியல் படுகொலை. அன்னைக்கு மறுநாள் GH ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வாசல்ல நடந்த போராட்டத்தில் நாங்க முழங்கிய முழக்கம் என்பது, இது ஒரு அரசியல் படுகொலை, இது ரவுடி படுகொலை அல்ல. திஸ் இஸ் a cold-blooded political murder. அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு செஞ்ச ஒரு கொலை. அவங்க கை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அந்த மோட் ஆஃப் எக்ஸிகியூஷன், நீங்க மிக நிச்சயமா ரவிச்சந்திரன் அவருடைய நளினி சந்திப்புக்கு அப்பால் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. ஆமா. அதுல ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை, இதை நான் ஏன் குறிப்பிடுறேன்னா இதுக்கு பொருந்தும். அதுல மேதகு பிரபாகரன் சொன்னதாக ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுவார். ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்க தப்பிச்சு போறதுக்குன்னும் போது, எதிரி எங்கு பலமாக இருக்கிறானோ அங்குதான் அவன் பலவீனத்தோடு இருப்பான் அப்படின்னு மேதகு பிரபாகரன் அலட்சியமா இருப்பான் குறிப்பிடுறாரு. இது யாருடைய மூளைனா ஒரு பியூரோக்ராட் மூளை. இது ஒரு ரவுடி மூளை. இது சிந்திக்க ஒரு அதிகாரத்துவத்தினுடைய மூளை. ஆமா, அதிகார வர்க்க மூளை. எக்ஸாக்ட்லி. இது ரவுடியோட மோட் ஆஃப் எக்ஸிகியூஷன் வேற மாதிரி இருக்கும். நிறைய கொலை வழக்குகளும் அவன் ஏரியாடா அங்க போக கூடாதுங்கறதா இருக்கும். ஆமா, ஒருவேளை இது உண்மையிலேயே பொன்னை பாலு மூளை தான் யோசிச்சது, பொன்னை பாலு மூளை தான் ஸ்கெட்ச் போட்டதுன்னா மிக நிச்சயமா அவன் பெரம்பூரை தேர்ந்தெடுக்க மாட்டான். எங்க வருவாரு எங்க போவாருன்னு, மேற்கு மண்டலமோ தெற்கு மண்டலமோ, இல்ல அவர் பலம் குன்றிய இடங்கள்ல எங்க வருவாரு எங்க போவாரு, எங்க தனியா இருப்பாரு, அவருடைய பர்சனல் அங்கதான் போவான். அப்ப ஏதோ ஒரு அதிகார வர்க்கம் இங்க வாப்பா, நீ இங்க போட்டு தள்ளு, நீ தப்பிச்சு போறதுக்கு, நீ சரண்டர் வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு நான் பண்றேன் அப்படின்னு மிக நிச்சயமா ஒரு அதிகார வர்க்கம் சொல்லியிருக்கும். அந்த தைரியத்துலதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மிக தைரியமா ஒரு கொலையை இது பண்ணாங்க. இப்ப பொதுவா சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு ஆளும் வர்க்கம் அரசியல்வாதிகள், இன்னொன்று பியூரோக்ராட்ஸ் அதிகாரி வர்க்கம். இப்ப நீங்க சொல்ற அந்த கோணத்துல வரல. ஏன் வருதுன்னு நான் சொல்றேன். அதிகார வர்க்கம் தனியா பண்ணாது இந்த மாதிரியான ஒரு கொலையை. அதிகார வர்க்கத்துக்கு ஒரு அரசியல் உத்தரவு வரணும். அரசியல் கட்சியோட உத்தரவு வரணும். சரி, இத பண்ணி கொடு, இத செஞ்சு கொடு. அப்ப அதுக்கு மேல அரசியல் இருக்கும். அந்த அரசியல் என்ன பண்ணுதுன்னா, அதிகார வர்க்கத்தை இப்படி ஒரு உத்தரவு கொடுத்து அதிகார வர்க்கம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது. நான் சேலஞ்ச் பண்றேன், இதுதான் நடந்தது. இது இப்படி நடந்தா மட்டும்தான் அது அப்படி முடியும். அங்க வச்சு பண்றதுங்கிறது இப்படிதான் நடக்கும். இது ஒரு சாதாரண ரவுடி முறை பண்ணாது. சரிங்களா? அந்த கொலை நடந்த இடம், நடந்த விதம், சரண்டரான விதம், உடனே முண்டி அடிச்சுட்டு கமிஷனர் கொடுத்த பேட்டி, இது எல்லாமே எங்களை போன்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும்.
சரி. இது ஏவல் நாய்கள் தான், ஏவிய நாய்கள் வெளியில தான் இருக்கு. இப்ப இந்த சரண்டர் அடைஞ்சிருக்கிறவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்ல, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி. ஏன்னா 8 பேர் வராங்க, அதுல திருவேங்கடத்துக்கு பங்கு இருக்கலாம், அதனால கூட கொல்லப்பட்டிருக்கலாம். ஓஹோ. திருவேங்கடத்துக்கு உண்மைத்தன்மை தெரிஞ்சிருக்கலாம். சரி. பாலாஜி ஏன் கொல்லப்பட்டாரு? அதுவும் வந்து எல்லா என்கவுண்டர்ஸையும் விசாரிக்கல. அதுவும் நம்மளுடைய முக்கியமான கண்டென்ஷன். நம்மளுடைய முக்கியமான சீசிங் ராஜா, திருவேங்கடம், இவங்களுடைய என்கவுண்டர்ஸ் ஏன் அதை நீங்க விசாரிக்கல? சீசிங் ராஜா யாரு? அவரு என்ன பின்புலம்? அவருக்கும் இந்த சவுகார்பேட்ட வர்க்கத்துக்கும் என்ன தொடர்பு? சவுகார்பேட்ட வர்க்கத்தோட தொடர்புடைய இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் யாரு? அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? ஏன் அவர் திடீர்னு வெளியில இருந்தவர் அங்க போய் எப்படி கொல்லப்பட்டாரு? சரி. இவ்வளவு சந்தேகங்கள். சரி. அப்ப அந்த என்கவுண்டர் முறையா விசாரிக்கும். இப்ப நான் மறுபடியும் அந்த ஜூலை 6க்கு வரேன். அப்ப இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, அப்போ நீங்க வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட வழக்க முன்கருத்து நிலையோட முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சட்டத்துக்கு புறம்பா ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் ஆளுமை கடந்த வந்து 11-12 ஆண்டுகளாக மிக ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், மாமன்ற உறுப்பினராக இருந்தவர், அது இல்லாம சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டவர், முதலமைச்சரே எதிர்த்து போட்டியிட்டவர், நல்ல வாக்குகளை வாங்கினவர், அந்த பகுதிகளில் பல வழக்கறிஞர்களை உண்டாக்குனவர், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில்ல யார் உறுப்பினர் ஆகணும் முடியாதுன்ற தீர்மானிக்கிற சக்தியா இருந்தவர், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பார் அசோசியேஷன்ல தீர்மானிக்கிற சக்தியா இருந்தவர், சென்னை உயர்நீதிமன்றத்துல அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைப்பதற்கு காரணமா இருந்தவர், சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சனையில முன்னத்தியரா இருந்த அந்த மாணவர்களுக்கு ஒரு அரண் போல நின்று அந்த மாணவர்களுடைய கல்வியை பாதுகாத்து நின்றவர். இப்படி இத்தனை விஷயங்கள், வட சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரனுடைய வெற்றியிலையும் பங்கு கொண்டவர், அதை வெளியில சொல்லிக்காதவர், உங்க முன்னாடி நிக்கிற என்னை போன்ற ஒரு இளைஞன் வாழ்க்கையிலையும் வந்து ஒளியேத்தினவர், சொல்லிக்கிட்டே போலாம். புரியுது. அப்ப இப்படி ஒரு முக்கிய பிரமுக எத்தனையோ ஆணவ கொலைகள்ல, ஏன் கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை, இது வரைக்கும் அந்த விஷயத்தில் அவர் வந்து அந்த வெற்றியை கொண்டாடி கொள்ளாதவர். ஆனா அதுல அந்த வெற்றியில பங்கு இருக்கு அவருக்கு. சார், அவர் மட்டும்தான். இது ஐயா மூத்த வழக்கறிஞர் பாப்பா மகன் ஒத்துப்பார். ஓஹோ. அவர் தான் எனக்கே சொல்றாரு. பார்த்திபன், அந்தியூர் பார்த்திபன் யாரு? சேலம் அந்தியூர் பார்த்திபன் இருக்கிறார்ல, அவர் யாரு? வழக்கறிஞர். அவர் யார் மூலம் வந்து வழிநடத்தப்பட்டார்? இவர் வரதுக்கு, இவர் போக்குவரத்துக்கு, இவருடைய லாஜிஸ்டிக்ஸ்க்கு, இவருடைய வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு, அந்த வழக்கை வந்து கூடயே இருந்து பக்கபலமா இருந்து நடத்தி கொடுத்ததுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட நான் கடைசியா பேசின விவகாரம் என்னன்னா, கோகுல்ராஜ் கொலை வழக்குல அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தமிழாக்கம் பண்ணிட்டாரு ஐயா வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள். சரி. அது வந்து புத்தகமா வெளியிட போறோம். சரி. அதுல வந்து 3 முக்கிய ஆளுமைகளுடைய முன்னுரை வாங்கணும். அந்த பொறுப்பா ஐயா பாப்பா மோகன் என்கிட்ட கொடுத்தாரு. சரி. ஒன்னு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் இரா நல்லக்கண்ண ஐயா, இன்னொன்னு ஜஸ்டிஸ் ஹரி பரந்தாமன், சரி, இன்னொன்னு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். ஓஹோ. ஜஸ்டிஸ் ஹரி பரந்தாமன் கிட்ட அவரே பேசி வாங்கி கொடுத்துட்டாரு. நான் ஜஸ்ட் மீடியேட்டரா இருந்தேன். மத்த 2 பேர்கிட்டயும் பேசுனது நான் தான். சரிங்களா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட அவர் இறப்பதற்கு சற்றேறக்குறைய ஒரு 4 நாள் முன்னாடி கூட போன் பேசிட்டு, அண்ணா இந்த முன்னுரைனை நீங்க பார்த்து என்னென்ன எழுதிட்டீங்கன்னா நம்ம வந்து புத்தகத்தை வெளியிட்டுலான்னு. சரிம்மா, அடுத்த வாரம் இந்த தேதிக்கு இது 3ஆம் தேதி வர சொன்னாருன்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதியே போன் பண்ணா, இல்லம்மா அடுத்த வாரம் வா, கொஞ்சம் வேலையா இருக்கிறேன் அப்படின்னாரு. 5ஆம் தேதி கொல்லப்பட்டுட்டார். அவரு இறப்பதற்கு 2 நாள் முன்னாடி கூட போன் பண்ணான்னு நினைக்கிறேன். சரி. சரிங்களா? கொல்லப்படுவதற்கு 2 நாள். எதுக்கு? அப்ப ஏன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட முன்னுரையா அவர் ஏன் வாங்கினாரு ஐயா பாப்பா மோகன்? அதுல அவருக்கு ஆழமான தொடர்பு இருக்கிறதுனாலதான் அவருடைய பங்களிப்பு மிக பெருசு. இது வரைக்கும் அவர் கிளைமே பண்ணிக்கிட்டது இல்ல. புரியுது. ஏன் உடுமலைப்பேட்டை ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்ட சங்கர் கௌசல்யா இருக்கிறாங்களா, கௌசல்யாவை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை இதே அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் கொடுத்தவர். விருது மட்டும் கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இதை நான் சொல்லி காட்ட சொல்லல, அந்த அப்படியே சொல்லி வெளியில வந்து அதை பரப்பிக்காத ஆளு யாருமே. ஏங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றாங்க. ஆமா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அதான் சூழல் இணையதளங்கள்ல. ஆமா, ஒரு 10 பொட்டலம் பாக்கெட்ட போடுவான். ஆமா, அதுக்கு வந்து ஒரு கேமரா பர்சனை வந்து 5000 ரூபாய் கொடுத்து அமர்த்துவான். அதான் அது எடிட் பண்ற எடிட்டருக்கு ஒரு 1000 ரூபாய். ஆமா, ஒரு ஸ்டூடியோ இப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்துல 3 லட்சம் இளவழகி கேரம் போர்டு பிளேயர். ஆமா, அக்கா இளவழகி உலக சாம்பியன். எத்தனை கபடி பிளேயர்ஸ், எத்தனை ஃபுட்பால் டீம், எத்தனை வக்கீல். அப்ப இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் யாருக்கு அச்சுறுத்தலா இருப்பாரு? ஆளும் வர்க்கத்துக்கு. அப்ப அவரை கொலை பண்ணிட்டு ரவுடி கொலைன்றா? அது சரி. 2 பத்திரிகையாளர்கள் அவரை ரவுடின்னு எழுதுறாங்க பத்திரிகையில.
ஓஹோ. அந்த வழக்கை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஆனந்த் வந்து தான் வழக்கு நடத்துறாருன்னு நினைக்கிறேன். வழக்கறிஞர் ஆனந்த். அவர் வந்து இது எக்மோர் கோர்ட்ல ஒரு வழக்கு நடத்துற டெஃபமேஷன். அதுல ஜெயிக்கிறாங்க. ஓஹோ. அப்ப ரவுடின்னு எழுதின பத்திரிகையாளர் தோக்கடிக்கப்படுகிறாங்க. இந்த பேசிக்கிட்டு திரியிறாங்களே இந்த நம்ம தாமோதர் பிரகாஷ், அயோக்கியர் ரவுடின்னு சொன்னது எங்கேயோ நீ பணம் வாங்கிட்ட. ஏன்னா பணம் வாங்கிட்டு பேசக்கூடியவங்க அவங்கலாம். நக்கீரன் தாமோதர் பிரகாஷ் அவருக்கு தமிழர்கள்னாலே பிடிக்காது. அவர் தமிழ் மீது வெறுப்பு. ஆமா. அவர் எங்கெங்க ஜெட்டியோட அடி வாங்கினாருன்ற கதைலாம் நமக்கு தெரியும். நான் இது திசை திருப்ப விரும்பல. எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த ரவுடி நரேட்டிவை செட் பண்றாங்க. ஏன் திமுகவோட பங்குன்னு சொல்றேன்னா அன்னைக்கு திமுகவுடைய ஐடி விங்கா இருந்த பெண்ல வேலை செஞ்ச நிறைய பசங்க என்னட்டையே சொன்னாங்க, எங்களை இந்த நரேட்டிவை ஸ்ப்ரெட் பண்ண சொன்னாங்க. புரியுது. இப்ப நக்கீரன் வந்து திமுகவோட அது அதிகாரப்பூர்வமற்ற ஐடி விங், இது அதிகாரப்பூர்வமான ஐடி விங். அதான் சரிங்களா? இப்படி நரேட்டிவை செட் பண்றாங்க. அதனால நாங்க வந்து ரொம்ப உறுதியா இருந்தோம். இனி இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தார்மீகம் தமிழ்நாடு போலீஸ்க்கு இல்லை. காரணம், நீங்கள் முன்கருத்தினோட வழக்க முடிச்சிட்டீங்க. அதனால சிபிஐன்னு வச்சோம். சரி, ஃபேஷன் கிடையாது. உண்மையிலே எங்களுக்கு லீகல் கிரவுண்டே எழுந்துருச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிற போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. புரியுது. குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாரு. அப்ப நாங்க வந்து எதிர்த்து இது பண்ணோம். சரி இப்ப கமிஷனர் வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இதே வகுப்பை சேர்ந்த ஐயா அருண் ஐபிஎஸ் அவர்களை ஆணையரா நியமிக்கிறாங்க. அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அவரை நியமிச்சு எல்லா கொலைகளையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. என்கவுண்டர். ஆனா கொலைன்னு தான் சொல்ல, என்கவுண்டர் கிடையாது. அவன் அட்டாக் பண்ணாதான், நீ பதிலுக்கு பண்ணாதான் அது என்கவுண்டர். ஆமா, கொலை பண்ற நீ, இது என்கவுண்டர் கிடையாது. அப்ப கொலை பண்றதுக்காக ஒருத்தரை இறக்குறாங்க. அதுவும் இதே வகுப்பை சேர்ந்தவரை இறக்குறாங்க. நம்ம பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராவே இறக்குறாங்க. அது இறக்கும் போதே தெரிஞ்சிச்சு இவங்க நம்மள வந்து ஏமாத்த போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குற்றறிக்கை தாக்கல் செய்யறாங்க. சரி, அப்பயும் நம்ம அமைதியா இருந்தோம். என்னதான் குற்றறிக்கை வருதுன்னு. கமிஷனர் ரத்தோரோட பேட்டிக்கு எதிராக ஒரு குற்றறிக்கை தாக்கல் பண்றாங்க. அவங்க கமிஷனர் கொடுத்த பேட்டிக்கு முரணாவே ஒரு குற்றறிக்கை தாக்கல் பண்றாங்க. சம்பவம் செந்தில், ரவுடி நாகேந்திரன், பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், அஞ்சலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்களை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் சொல்றாங்க. சம்பவம் செந்திலுக்கு ஒரு நோக்கம், ரவுடி நாகேந்திரனுக்கு ஒரு நோக்கம், பொன்னை பாலுக்கு ஒரு நோக்கம். சரிங்க, இந்த நோக்கம்லாம் இருக்கட்டும். இவங்களை காமன் மோட்டிவ்க்கு கொண்டு வந்தது யாரு? Who is the flagship? யாரு இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி, சரி ஓகே, களஞ்சியம் ஐயாக்கு ஒரு நோக்கம், இங்க இருக்கிற கேமரா பர்சனுக்கு ஒரு நோக்கம், அங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு நோக்கம். இப்ப நாங்க உங்க 3 பேர்கிட்ட பேசுறேன், பேசி நான் உங்களை கூட்டு வரணும்ல. ஆமா, இல்லைன்னா நீங்க 3 பேர் எப்படி நீங்களே போயிட்டு இதுவாயிடுவீங்களா? புரியுது, முடியாது இல்ல. இப்படி ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. 120B கிரிமினல் கான்ஸ்பிரசில மிக அடிப்படை என்னன்னா, அது எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், கூட்டு சதியை வந்து எப்படி அந்த பிரிவை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா குற்றறிக்கை தாக்கல் பண்ணணும். அந்த சீக்வன்ஸ் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு. அந்த சீக்வன்ஸ் எங்கன்னா உடஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த காமன் மோட்டிவ் கொண்டு வர முடியாது. அப்போ லூசா ஒரு குற்றறிக்கையை தாக்கல் பண்றீங்க. ரொம்ப ஃபண்டமெண்டல் 8 அசைலன்ட்டுடைய அடையாளத்தை வெளியிடுறீங்க. கொலை செய்தா சரணடைந்த அந்த 8 பேரோட அடையாளத்தை மார்க் பண்ணி அவங்க போட்டோவை போட்டு ஃபாண்ட் போட்டு இன்னார் தான் திருவேங்கடம், இன்னார் தான் பொன்னை பாலு, இன்னார் தான் இவரு, இன்னார் தான் அவருன்னு வெளியிடுறீங்க. அடையாள அணிவகுப்பு நடத்தவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல். இதெல்லாம் திட்டமிட்டு ஏன் போலீஸ் பண்ணாம இருந்ததுன்னா, இவங்க அத்தனை பேரையும் சொன்ன வாக்குறுதியின்படி விடுதலை செய்வதற்காக. இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்களா, ஆமா நீ சரண்டராவோ நான் உன்னை வெளில விட்டுறேன். அந்த வாக்குறுதிக்காக இவங்க என்ன பண்றாங்க, இப்படி ஒரு சார்ஜ். இதை நான் மட்டும் சொல்லல, சென்னை உயர்நீதிமன்ற கேள்வி கேக்குது, இந்த வீடியோவை நீ ஏன் வெளியிட்ட, இவங்க என்கவுண்டர் பண்ற, இதன் மூலம் நீ தமிழ்நாடு மக்களுக்கு சொல்ற செய்தி என்னன்னு மாண்புமிகு நீதியர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் வந்து வேறொரு வழக்குல இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். சென்னை காவல்துறை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். தமிழ்நாடு காவல்துறை, திமுக காவல்துறையை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப நீ வந்து எல்லா பத்திரிகைக்கும் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ற, குற்றவாளியோட அடையாளத்தை சொல்லிட்ட, இது ட்ரையல்ல பாதிக்குமா பாதிக்காதா? உறுதியா பாதிக்கும். அப்ப 8 பேரையும் விடுதலை பண்ற மாதிரி நாகேந்திரன். இன்னொன்னு அதுல வந்து சரி சில உண்மைகளை சொல்லணும்ன்றதுக்காக சில உண்மைகளையும் அதுல சொல்ல வராங்க. வழிகாவல்ல போகும்போது நாகேந்திரன் வழக்கறிஞர் ஒருத்தரை சந்திக்கிறாரு. இன்னொருத்தர ஒருத்தரை சந்திச்சு தான் இந்த குற்றத்துக்கான திட்டமிடல் ஆரம்பிக்குது அந்த இடத்துலதான் அப்படின்றாங்க. அப்ப அந்த வழிகாவல்ல இருந்தவங்க இதை அலோ பண்ணதுக்கு சொன்ன மேலதிகாரி யாரு? அது சரி மேலதிகாரிக்கு உத்தரவு கொடுத்த அரசியல்வாதி யாரு? அது சரி. இந்த கேள்வி எல்லாம் வருது. இதுக்கு அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் முக்கியமான கேள்வியில கேக்குது குற்றறிக்கையில இருந்து. சரிங்கப்பா, இவ்வளவு பணம் பறிமுதல் பண்ணிருக்கீங்க, பல லட்சம், 40 லட்சமோ 60 லட்சமோ, போனு, ஆர்ம்ஸ், வெடிகுண்டு, இதெல்லாம் வந்த சோர்ஸை நீங்க சொல்லவே இல்லையேன்னு கேக்குறாங்க. எப்படி வந்துச்சு இதெல்லாம்?
இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் ஐயா வேல்முருகன் அவர்கள். 2 இடத்தை குறிப்பிடுறாங்க குற்றறிக்கையில. ஒன்னு அரசினர் தோட்டமான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, இன்னொன்னு சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் ஆர்ம்ஸ் வந்து மாத்திக்கிறாங்க. ஓமந்தூரார்ல பணம் பரிமாற்றம் நடக்குது. அப்ப இது ரெண்டுமே உயர் பாதுகாப்பு வளையங்களில் இருக்கக்கூடிய கட்டடங்கள், பகுதி. இன்னும் சொல்ல போனோம்னா உயர்நீதிமன்றம் சிஆர்பிஎஃப் பாதுகாப்புல இருக்கு. ஆமா, உள்ள நுழையவே முடியாது சாதாரணமா, அதுவும் ஆமோட நுழைய முடியாது. அப்ப இந்த இடத்தை சூஸ் செய்தது யார்? இந்த இடத்துல போய் மாத்திக்கங்கன்னு தைரியம் கொடுத்தது யார்? அப்ப இதுக்கு பின்னாடி பியூரோக்ராட்டே இல்ல, அதிகார வர்க்கமே இல்லன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? ரவுடி இங்கெல்லாம் போயிட்டு மாத்திக்கணும்னு நினைப்பானா? ஓப்பனா பேசுவோம், உள்ளே போக மாட்டான் அவன். ஒரு ரவுடி பைய ஹைகோர்ட்ல வாங்க, அங்க ஆம்ச மாத்திப்போம். ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்க, அங்க கேஷ் ஃப்ளோ பண்ணிப்போம். அவன் என்ன சொல்லுவான்? எதனா ரெசார்ட்டுக்கு வா, ஆமா இங்க வா, அங்க வா, இந்த மைதானத்துக்கு வா, அப்படி சொல்லுவோம். அப்ப இவ்வளோ நடக்குது. இதுக்கு பின்னாடி அந்த பியூரோக்ராட் மூலம் இன்னொன்னு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். ஏன் செல்வ பெருந்தகையை விசாரணைக்கு உட்படுத்தவில்லை? ஏங்க, பார் கவுன்சில் பிரசிடென்ட் அமல்ராஜ் ஐயா அவர்கள் வரைக்கும் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்க கூப்பிட்டு, ஏன் இவங்களை விசாரணை பண்ணல? ஏன் அதுக்கான முயற்சி நீங்க எடுக்கல? ஒரு போன் எடுத்திருக்கீங்க, அந்த போனை எப்படி அதை பத்தின சோர்ஸ் ஏன் இது பண்ணல? இப்ப இவ்வளவு லூப் இருக்கு. இன்னொன்னு, நம்ம வைத்த அதே சந்தேகத்தை ஐயா வேல்முருகன் எழுப்புகிறார். அவர் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருப்பவர். அந்த கோணத்தில் விசாரணை நடைபெறவில்லை. அந்த கோணத்தையே கணக்கில் எடுத்து, சார் நாளைக்கு என்ன கொன்னுட்டாங்கன்னா, என்ன வெட்டி பத்தையா ரோட்ல போடுறாங்கன்னா எல்லாத்தையும் விசாரிக்கணும். இவர் யாருக்காக வேலை செஞ்சாரு, இவர் யாரை எதிர்த்து வேலை செஞ்சாரு, யாரோட வேலை செஞ்சாரு, எதுக்காக வேலை செஞ்சாரு, இதெல்லாம் எல்லாத்தையும் துருவி தானே இது காரணமா இருக்குமா, அது காரணமா இருக்குமா? ஒரு காரணம் வந்துட்ட பிறகு அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு வழக்க முடிக்கூடாது. புரியுது. இப்ப இவ்வளோ தப்பு பண்ணுது தமிழ்நாடு போலீஸ். இதெல்லாம் யாருக்காக பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பலமாக வேலை செய்த பகுதி. அந்த திட்டத்துல ஒரு பெரும் திட்டம் ஒண்ணு வருது, வடசென்னை வளர்ச்சி குழுமம். உலக வங்கி சில ஆயிரம் கோடிகளை அதுல இன்வெஸ்ட் பண்ண வருது. சரி, அங்க சுத்தி ஒரு பெரிய நில அரசியல் நடக்க ஆரம்பிக்குது. சுத்தி இப்ப வந்து நீங்க வடசென்னை, ஆமா வடசென்னை வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வந்திருக்காங்க உங்களுக்கு அது வட சென்னையா வட இந்தியாவானே தெரியாது. ஓஹோ, அந்த மாதிரி இப்ப மாறிக்கிட்டு வருது. மாறிடுச்சுன்னு நான் சொல்லல, மாறிக்கிட்டு வருது. அப்ப மாஸ்டர் பிளான்ன்ற பேர்ல எங்களை வெளியேற்ற போற லேபர் பேட்டர்ன் வந்துருச்சு. மாஸ்டர் பிளான் உள்ள என்ன வந்து கூலியா ஆக்க போற, தினக்கூலியா ஆக்க போற. இதுல வந்து ஒரு கொலை பண்ணணும்னு உனக்கு தேவை இருந்திருக்கு. அப்ப இது பின்னாடி இருந்த அரசியல் மூலையே நீ விசாரிக்கல. அப்ப ஏன் வந்து பி.கே. சேகர் பாபு போன்றவர்கள் பேர்லாம் அடிபடுது? சும்மாவே அடிபட்டுருமா? இன்னொரு காரணம் வந்து சொன்னாங்க, சேகர் பாபுவினுடைய மகள். இல்ல, அது காரணமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த வழக்கறிஞர் தெரியும், அவர் பேர் ஐயா ஜான்சன், தோமா ஜான்சன். ஆமா, அவர் தான் வந்து அந்த நபருக்கு வழக்கு நடத்தி அதுக்காக சில பல அச்சுறுத்தல்களை சந்திச்சு அந்த பொண்ணோட உடன் இருந்திருக்கணும். ஒருவேளை அதுக்காக தான் நடந்திருக்கணும்னா அது வேற ஒரு நபரை தான் பண்ணிருக்கணும். நான் சொல்றேன், புரியுது. அவரோட உடன் நிக்கிறோம் நாம, புரியுது. அந்த அவர் வந்து தடுத்தார், ஒரு ஆணவ கொலையை தடுத்தார் அப்படின்னு நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். இன்னைக்கு அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க, நான் அவங்கள பத்தி பேச விரும்புறேன். புரியுது. ஒரு மாதிரி வெளியில பொதுவா இல்ல, அது முழுதும் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, அந்த திருமணத்துக்கு அடிப்படை காரணம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இல்ல அவருடைய பாதுகாப்புல தான் திருமணம் நடந்துச்சு. அதை ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். அது இல்ல, இது பின்னாடி அரசியல் காரணங்கள் உண்டு. ஓகே, நில காரணங்கள் உண்டு. ஓகே, மொழி காரணங்கள் உண்டு. ஓஹோ, ஒரு மொழி சார்ந்தவங்க சேர்றாங்க. அதை நான் சொல்லி நான் வந்து தேவையில்லாம இனப்பகமை உண்டாக்க வேண்டாம். சரி, ஒரு குறிப்பிட்ட சாதியினர், அதுல ஒரு நில உடைமை சமூகமா இருக்கக்கூடியவங்க தான் இதுல வந்து ஒண்ணு சேர்றாங்க. இவர் வந்து அதுக்கு எதிராக இருக்காரு, இருக்காரு, இருந்துருவாரோ, ஓகே அப்படிங்கிற அச்சம் எல்லாம். ஓகே. சரி, இப்ப இந்த வழக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நாகேந்திரன் ஏன் படுகொலை செய்யப்பட்டாருங்கிறாங்க. நாகேந்திரன் வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்ல முடியல. அதுக்கான போதிய இது இல்லை, ஆதாரம் இல்லை. ஆமா, நம்ம ஒரு உண்மையை பேசும்போது அரசே திட்டமிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்மளை சொல்லி கொடுத்து நம்மளை பேச விட்டு அதுல உண்மையை கொண்டு வந்து காமிச்சிடுவாங்க. புரியுது. வெளியில மக்கள் பேசுறது தான் நான் கேட்கிறேன். ஒரு கான்ஸ்பிரசியை கொண்டு போட்டு விட்டுருவாங்க, அது பின்னாடி நம்மள ஓட விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாகேந்திரன் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாகேந்திரன் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு. அது அவங்க தனியா தான் நடத்தும், அது அவங்க பிரச்சனை. ஆனா மிக நிச்சயமா சொல்ல முடியும், இந்த வழிகாவல் விஷயங்களை போலீஸே சொல்லுது. ஆனா ஒரு போலீஸ் கூட வந்து அக்யூஸ்ட் ஆக்கல இதுல.
ஓஹோ. வழிகாவலின் போது எங்க சிறையில இருந்து இது நடந்திருக்குன்ற ஓஹோ. குற்றறிக்கையே அதான சொல்லுது. பிரிசன்ல இருந்த நாகேந்திரன், ஜெயில இருந்த நாகேந்திரன் கொலைக்கான மூளையா இருந்திருக்கிறாரு, எல்லாரிடம் அவர் தான் பேசியிருக்கிறாருன்றீங்க. ரைட். சம்பவம் செந்தில்கிட்டயும் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே ரைட். அவர் எப்படி திட்டமிட்டார்? போலீஸோட சிறைத்துறையுடைய எந்த ஒரு உதவி இல்லாம எப்படி முடிஞ்சது? வழிகாவல்ல இருந்தவங்களோட உதவி இல்லாம வழக்கறிஞர்ல போட்டீங்க. ரைட், ஓகே. வெறும் வழக்கறிஞரை மட்டும் வச்சுட்டு ஒரு ரவுடியால இந்த திட்டத்தை பண்ணி தீட்டிட முடியுமா? அது சரி. நான் யாரையும் ரூல்ட் அவுட் பண்ண விரும்பல. இந்த குற்றவாளிகள்லாம் நிரபராதிகள்னோ இவங்க பொய்யின்னோ சொல்லல. இது எல்லாமே ஏவல் நாய்கள். இப்ப ஏவியவர்கள் வேற, அதுக்குள்ள இந்த போலீஸ் போகவும் விரும்பல. இப்ப அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். திமுகன்ற கட்சிக்கு நேரடி தொடர்பு உண்டுன்றாங்கல்ல. ஆமா. ஏன்னா அதுல நான் ஏன் ஆதரிக்கிறேன் அந்த கருத்தைனா, அவருடைய கண்ணியமான இறுதி மரியாதைக்கு எதிரா இருந்தது திமுக முதல்ல, வெரி ஸ்டார்டிங். அதுக்கு முன்னாடி போலீஸோடைய ஒரு பயாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், போலீஸோடைய பயாஸ்ட் ஒரு தலை சார்பான விசாரணை முறை, வழக்க அணுகிய விதம், எதிர்கொண்ட விதம், வழக்க எந்த திசையை நோக்கி நகர்த்தணும்னு நினைச்ச நோக்கம், இது எல்லாம் அரசுடைய கை காட்டுது. ரெண்டாவது, அவருடைய இறுதி மரியாதை கண்ணியத்தோடு நடத்தாமல், அவருக்கான கண்ணியத்தை காக்காமல் தவறியதுன்னு சொல்ல திட்டமிட்டு செயல்பட்டது. சரி. ஏன் நான் கண்ணியத்துக்குள்ள போடுறேன்னா, ஐயா கலைஞர் அவர்கள் இறந்த போது ஐயா மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துல என்னன்னு வாதாடினார்னா, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், என்ன, ஒரு இறந்த உடலை கண்ணியத்தோடு புதைக்க வேண்டும். இதுக்கு சட்டம்லாம் யாரையும் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. சட்டமே இல்லைன்னா கூட, கான்ஸ்டிடியூஷன்லயே இதுலயுமே சட்டமே இல்லைன்னா கூட மனிதாபிமான அடிப்படையில் கண்ணியப்படுத்தப்படணும், இயற்கை நீதிப்படி இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், ஏன் கிண்டில புதைச்சா கண்ணிய குறைவா? ஏன் கண்ணிய குறைவு? அவரோட ஸ்டேட்டஸ் என்ன? ஐயா கலைஞரோட ஸ்டேட்டஸ் ஒரு தலைவர், 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பணி பண்ணியிருக்கிறாரு. அதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இது பண்ணாரா பண்ணலையான்ற கூட குறைய இருக்கலாம். ஆனால் அவர் ஏதோ ஒரு பணி பண்ணியிருக்கிறாரு. இந்த தமிழ் சமூகத்துக்காக 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறாரு, 60-70 ஆண்டு காலம் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடமான மெரினாவில் புதைப்பதுதான் அவருக்கான உரிய கண்ணியத்தை நாம் காத்ததாக அர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடினாரு. அந்த வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு உள்நாட்டு போர் வந்துடும், சிவில் வார் வந்துடும் சொல்லி அச்சுறுத்தி வாங்கிட்டாங்க. நம்ம தான் வாய் பூட்டப்பட்ட சமூகம்ல. புரியுது. நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்கோம். அந்த கட்டியவங்க அதிகாரத்துல இருப்பாங்க. சென்னை நகரத்துக்கு வெளியில தூக்கி வீசப்பட்ட மக்களையும் தூக்கி வீசிட்டான், அந்த மக்களுக்காக நின்னவரையும் தூக்கி வீசிட்டான். புரியுது. சென்னையோட வரலாறா மாறிடக்கூடாது, ஒரு ஐக்கானா நின்ற கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருந்து பண்ணுச்சு. அங்க முதல் சந்தேகம் திமுக மேல வந்தது. சரி. அதுக்கு அடுத்தடுத்து எப்படி வந்தது? என்கவுண்டர்கள். சிபிஐக்கு போக கூடாதுன்னு துடிச்சது. புரியுது. திருபுவனம் அஜித்துக்கு கூட சிபிஐக்கு போயிட்டாங்க. ஆனா இதுல போக கூடாதுன்னு மூத்த வழக்கறிஞர்களை வச்சு பல கோடி செலவு பண்ணி அவங்கள அமர்த்தினது. புரியுது. ரெவ்யூ வரைக்கும் போறாங்க, ரொம்ப மெனக்கெடுறாங்க. புரியுது. சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ தாவேகா அரசு அந்த திமுக போட்டிருந்த அந்த பெட்டிஷனை இப்போ திரும்ப பெற்றுட்டாங்க. அடுத்த நகர்வு சிபிஐக்கு வழக்கு மாறும். இந்த குற்றறிக்கையை எடுத்துப்பாங்க, விசாரணை நடந்த போக்க பார்ப்பாங்க. நியாயப்படி பார்க்கணும்னா என்கவுண்டர்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு வேணும். என்கவுண்டர்கள் யார் பண்ணா, எதுக்காக பண்ண, அது காட்டு. தப்பான என்கவுண்டர் ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாங்க. திருவேங்கடம் கொல்லப்பட்ட விதம் ரொம்ப தெளிவா காமிச்சிடும். அவரை கூட்டு போனாங்களா, ஏன்பா காலி மைதானத்துக்கு கூட்டு போனேன்னு கேட்கணும். ஏன் கூட இல்லையா, ஹேண்ட் கப் போடலையா, ஏன் கூட ஒருத்தர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கைது செய்யப்பட்டிருக்கீங்க, நானும் கைது செய்யப்பட்டிருக்கேன். நம்ம கைது செய்யப்பட்ட உடனே நம்மளுக்கு நடக்கிறது என்ன? 2 பக்கம் 2 பேர் நின்றுவாங்க. எந்திரிச்சு ஒண்ணுக்கு போனா கூட பக்கத்துல நடந்து போனா கையை பிடிச்சிப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. இதுக்கு பேர் ஷேடோன்னு, ஷேடோ போடுவாங்க. ஏன் ஷேடோ போடல, ஏன் கூட நிக்கல, தோண்டுன்னு தானே சொல்லியிருக்கணும். அவனே ஏன் தோண்ட விட்ட? உள்ள இருந்து தானே எடுத்தாரு. தோண்டி அந்த துப்பாக்கியை எடுத்து சடால் அப்படின்னு சுட்டாரு. நான் உடனே இடுப்புல இருந்து எடுத்து சடால் நான் சுட்டேன். கதை நல்லா இருக்கு, சினிமா மாதிரி. ஆனா ஒரு போலீஸ் இப்படி பண்ணலாமா? போலீஸ் எப்படி பண்ணோம்? எங்கடா வச்சிருக்கிற, ஐடென்டிஃபை பண்ண, பேச, எப்பா வா தோண்டு, நீ நில்ற பின்னாடி வா, எப்பா ஷேடோ போடு, உனக்கு 3 பேரு எடு, இதுதான் அம்சா எடு, வா போலாம். இதானே நடந்திருக்கணும். அவர் போனாராம், தோண்டுனாராம், தோண்டிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு எடுத்து தடால்னு சுட்டாராம். அதுலயும் அந்த என்கவுண்டர் பண்ணவங்க ஒரு மைனாரிட்டி. இப்ப எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க கொலை செய்யற ஆட்களை. ஏன்னா இவங்க தான் மதமா இருக்க மாட்டாங்க, ஒடுக்கப்பட்ட அதிகாரிகள் தான் சாதியாவும் இருக்க மாட்டாங்க. மத்த எல்லாருமே சாதியா இருப்பான், மதமா இருப்பான்.
அப்புறம் சிசிங் ராஜாவோட கொலை, அதையும் நான் கொலைன்னு தான் சொல்லுவேன். இன்னொன்னு ஏதோ தாவேக அரசு வந்துருச்சு அதனால தைரியத்துல மோகன் இஷ்டத்துக்கு அளந்து வர்றாரு. திமுக ஆட்சியில இருந்த போதே இதுதான் பேசிட்டு இருந்தேன். புரியுது. எந்த பயமும் இல்லை. இப்பயும் சொல்றேன், இந்த கொலைக்கு பின்னாடி எங்க எல்லாருக்கும் பங்கு உண்டு. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் கொலை பண்ணீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் வெட்டி வீழ்த்தினீங்க. நீங்க அந்த வீடியோவை போட்டதே எங்களை அச்சுறுத்துறதுக்கு. கொல்லப்பட்ட வீடியோவை நீங்க சர்க்குலேட் பண்ணதுக்கே காரணம் வந்து இந்த மாதிரி அவனா போராட வந்தீங்கன்னா பேசுனீங்கன்னா பாரு ஆம்ஸ்ட்ராங்கே பத்தையா வெட்டி போட்டான், நீ எல்லாம் ஏமாத்துறன்னு சொல்றது. இதுக்காக தான் நீ வீடியோவை போட்ட, வேற எந்த காரணமும் இல்லை. ஏண்டா எனக்கும் தெரியும் அவர் வெட்டி வீழ்த்தப்பட்டாருன்னு தான். நான் என்ன அவரை வந்து கடத்தி போயிட்டு கொண்டாங்க, போலீஸ் கஸ்டடி ஜட்ஜில் கொண்டாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல, யாருக்குமே கொல்லப்பட்ட விதத்துல மாற்றுறதை எதுக்கு வீடியோ வெளியிட்ட? இப்போ இவ்வளவு முரண்கள் இருக்குங்க. இதை யாருமே விசாரிக்காம ஏன் ரவுடின்னு நரேட்டிவ் செட் பண்ணா? காரணம், மக்களுக்கு இயல்பா ஒரு அறச்சீற்றம் எப்பவுமே வரும். அந்த அறச்சீற்றம் ஏன் ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்முறைகளை ஆளான குழந்தைக்கு எதிராக கூட காவல்துறை ஏன் தாயை குற்றம் சாட்டுது, ஏன் தந்தையை குற்றம் சாட்டுதுன்னா இயல்பான ஒரு அறச்சீற்றம் மக்களுக்கு எழுந்துடக்கூடாது. அது வந்து ஒரு அரசுக்கு எதிராக ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக உணர்வா மாறிடக்கூடாது. உடனே விக்டிம் ஒருத்தரை வந்து பிளேம் பண்ணு, டைல்யூட் பண்ணு. விக்டிம் ஒருத்தனை குடும்பத்துல இருந்து ஒருத்தரை பிளேம் பண்ணு, அந்த அம்மாவை வந்து தவறானவ சொல்லு, கேரக்டர் அசாசினேட் பண்ணு, அப்பாவை தப்புன்னு சொல்லு. உடனே மக்கள் அதை குறித்து பேச ஆரம்பிச்சிடும். ஓ, அதனாலதான் இது நடந்துதான்றோம். ஒரு பெண் நைட்ல அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வன்முறைக்கு ஆளானாலா, உடனே சொல்லு அவளுக்கு ஏன் அந்த நேரத்துல அங்க என்ன வேலைன்னு சொல்லு. ஏன் பாலியல் வன்முறை கேட்க வைக்காத, அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேளு, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான்னு கேளு. இப்படி சொல்லி அப்ப ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலையா இயல்பா அரைச்சிட்டோம், அவரை ரவுடின்னு பரப்பு. என்ன உங்க கட்சியில இருக்கிற ஏவா வேலு ஒரு ரவுடி, KN நேரு ஒரு ரவுடி, PK சேகர் பாபு ஒரு ரவுடி, கட்சியில இருக்கிற முக்காவாசி பயல்கள் ரவுடி பயல்கள். நான் சொல்லல, அவங்க அஃபிடாவிட் சொல்லுது. 2021 சேகர் பாபுடைய எலெக்ஷன் அஃபிடாவிட் பாருங்க. 2026 எப்படிதான் 5 வருஷத்துல எல்லா கேஸும் முடிஞ்சதுன்னு தெரியல. அவர் அமைச்சர் வேலையை பார்த்தாரா, கேஸ்ல இருந்து விடுவிச்சுக்கிற வேலையை பார்த்தாரானே தெரியல. கிளீன் ஸ்லேட் ஆயிட்டாரு. எல்லாம் கடத்தல் வழக்குல இருந்து, அட்டெம்ப்ட் மர்டர்ல இருந்து, ஆர்ம்ஸ் ஆக்ட்ல இருந்து எல்லா கேஸும் முடிஞ்சிச்சு. எல்லாமே ஒரு பேல இருந்துச்சு, முடிச்சிட்டாருங்க. 5 வருஷத்துல எல்லாம் இருந்துச்சு. 2020 இப்ப போறங்க எலெக்ஷன் affidavit.org.in 2021 தட்டுங்க, ஹார்பர் கான்ஸ்டிடுவன்சியை செலக்ட் பண்ணுங்க, சேகர் பாபுவை செலக்ட் பண்ணுங்க, அஃபிடாவிட் கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓஹோ, நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லல, அவதூறு டெஃபமேஷன் போடு. சரி. இந்த வருஷம் அஃபிடாவிட் எடுத்து பாருங்க, எத்தனை குற்ற வழக்கே இல்லையா, எப்படி போச்சு. அவர் நான் ஏதோ ஊரா போயிட்டு கோவிலை நிர்வகிச்சாருன்னு நினைச்சேன். கோர்ட்டா போய் கேஸ் எல்லாம் இல்லாம அடிச்சிருக்காரு. நம்ம மேல இந்த 5 வருஷத்துல 14 கேஸ் உங்க மேல. புரியுது. குடிசை மாற்று வாரியத்துக்காக 4 கேஸ், தூய்மை பணியாளருக்காக 11 கேஸ், 16 கேஸ். ஓஹோ, சரிதான். அதை முடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அதான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, நீங்க தானே ரவுடி பசங்க. நீங்க பண்ற கட்ட பஞ்சாயத்து பத்தி எல்லாம் ஊருக்கு தெரியுமா தெரியாதா? ஒயிட் கலர் கட்ட பஞ்சாயத்து இவங்க பண்றதுதான். நம்ம அந்த கட்ட பஞ்சாயத்தை கேள்வி கேட்கறத நம்மள பார்த்து கட்ட பஞ்சாயத்துன்றாங்க. புரியுது. இப்ப இதுதான் நடந்தது. அதனால அவர் சொன்ன அந்த திமுகவுக்கு பங்கு இருக்குதுன்றது 100% 100க்கு 100 உண்மை. சரி, இப்ப உறுதியா வந்து சிபிஐ கிட்ட இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்பயும் கவனத்தோட, இது ஒரு சிறு ஆறுதல். புரியுது. இத்தனை நாள் நம்ம பேசிட்டு இருந்ததுக்கு, நம்ம செயல்பட்டு இருந்ததுக்கு, நம்ம வழக்கம் நடத்தினதுக்கு ஒரு சின்ன ஆறுதலை தாவேக அரசு கொடுத்துருக்கு. புரியுது. இதோட நெக்ஸஸ் வெளிநாடுகள்லாம் போறதுனால சம்பவ செயல இன்னும் உங்களால பிடிக்க முடியல. அப்ப இதை வந்து ஒரு மத்திய புலனாய்வு முகமை தான் வந்து இதை வந்து விசாரிச்சா தான் அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு. சரி, இப்போ இதோட தொடர்புடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து தாவேக அரசு இந்த வழக்கில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்து திமுக போட்டு இந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கியிருக்கு. ஆனால் தமிழ்நாடு பிஎஸ்பி கூட்டணி வந்து அதிமுகவோட வச்சிருக்கே, தாவேகோட எதிர்காலத்தில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது அவங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஒரு விசுவாசி. சரி, அவரை நான் நேசிக்கிறேன். அவர் இறக்கும் போதும் சொல்லியிருந்தேன், எங்கள் துணிவின் காரணம் படுகொலை வெட்டி வீழ்த்தப்பட்டதுன்னு. ஏன் துணிவின் காரணம்னு சொன்னேன்னா, அவரை பார்த்து நாங்க துணிஞ்சோம் கேள்வி கேட்க. அவர் நேரடியா எங்களை வந்து மோகன் கேள்வி கேளுன்னு சொல்லல. இததான் ஐயா பாலகோபால் சொல்றாரு, மனித உரிமை செயற்பட்டாளர் பாலகோபால். ஒடுக்கப்பட்ட தலைமையிலிருந்து மேலெழுந்து வரவங்க தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் திட்டமிட்டு செய்யவில்லைனாலும் கூட அவங்க பலருக்கு தைரியம் கொடுத்துருவாங்க, சாதி ஒழிப்புக்கு ஒரு கிரியா உக்கியாக இருப்பாங்கன்றார். ஐயா இளையராஜாவுக்கும் இது பொருந்தும். அவர் என்னைக்குமே தன்னை இதோட பண்ணிக்கவே வேண்டாம், அது வேற. ஆனா அவருடைய வெற்றியே சாதி ஒழிப்புக்கு காணாது. அந்த மாதிரி இருந்தா நம்ம ஆம்ஸ்ட்ராங் இருக்கோம். அவங்க ஏன் அதிமுகவோட அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் நம்ம ஆதரிச்சோம். புரியுது.
அது ஒரு கடினமான முடிவு. அதை ஆதரிச்சதே ஒரு கடினமான மனநிலையிலேருந்து தான் ஆதரிச்சோம். திமுக எதிர்ப்பு அல்லது திமுகவை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக ஆதரிச்சாங்களா? அப்படி ஏன்னா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேங்க. நிறைய பேர் இது நான் விட்டு விலக விரும்பல. நான் இதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் பண்ணையார் அவரை வந்து என்கவுண்டர் பண்றாங்க ஜெயலலிதா போலீஸ். ஆமா, சென்னையில் வச்சு என்கவுண்டர் யாரா பண்ணுவாங்க? ஒரு குற்றவாளி, அவன் தப்பிச்சு போறான் அல்லது தாக்குறான், அதுவும் கொலைதான். நானும் அதையும் சொல்றேன், அதுவும் கொலைதான். சரிங்களா? கொலை பண்றாங்க. உடனே ஐயா கலைஞர் என்ன பண்றாரு? சாதுரியமா அந்த அவங்க மனைவியை கூப்பிட்டு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாரு 2004. கொடுத்து அவங்கள ஒரு வருஷத்துல மத்திய இணையமைச்சராக்குறாரு உள்துறைக்கு. ஆனா அவங்க வந்து அந்த கொலைக்கான நீதியை பெறல. அது வேற. அந்த கொலை செய்த ஆட்களுக்கு தண்டனை பெற்று தரல. இப்ப கை குழந்தையோட அந்த அம்மா வந்து தூத்துக்குடி முழுக்க போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு எம்பி அதுல வந்து 40 தொகுதியில ஜெயிக்கிறாங்க திமுக. 40க்கு 40. 2004 தான். 2004க்கு அப்புறம் தான் 2019ல 40க்கு 40 அடிக்கிறாங்க திமுக. 40க்கு 39. 24 தான் 40க்கு 40. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் 40 தொகுதியில வெல்வதற்கு வெங்கடேஷ் பண்ணையாரின் அந்த என்கவுண்டரும் ஒரு காரணமாக இருந்தது. சரி, ஒட்டுமொத்த அந்த சமூகத்தினர்கள் வந்து இப்போ சொல்லி வச்சாரு போல அந்த வாக்கு அங்கதான் செலுத்தினாங்க. வெங்கடேஷ் பண்ணையார் மனைவி அவங்க மத்திய உள்துறை அமைச்சருக்கு உள்துறைக்கு இணை அமைச்சரானாங்க. சரி, மாநில அந்த ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். அப்ப யாருமே கேட்கலங்க. எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் கட்டுரை எழுதலங்க. இப்படி இது மூலம் உங்களுக்கு நியாயம் கிடைச்சிடுமா? நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா நீதி வாங்கிடுவீங்களா? இப்படிதான் போய் கூட்டணி வைக்கணுமா? எதிர்கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டா அன்னைக்கு உங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான வேலையை ஆயிடுமா? ஆளுங்கட்சி எதிர்த்து போராடுங்க, களத்துல நில்லுங்க. இதெல்லாம் யார் சொல்றான்னா எப்போதுமே ஆதரவு தெரிவிக்காதவன் சொன்னான். கேள்வி எல்லாம் கேட்டவன். ஒருவேளை அந்த அம்மா கையை போய் பிடிச்சிட்டு, தாயே நீ ஒரு உயிரை இழந்துட்ட, உன் கூட என் கட்சி இருக்கு, என் இயக்கம் இருக்கு, நாங்க இந்த வழக்குல உன்னோட உறுதுணையா இருக்கிறோம் ஒருத்தன் சொல்லியிருப்பீங்களா? ஒருத்தன் போய் அந்த அம்மாவை போய் பார்த்திருப்பீங்களா? அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அப்ப சரி தோழர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, நாம ஏன் அதிமுகவோட போனோம், நாம ஏன் ஒரு தைரியம் வந்திருக்கோம்ல. நீங்க நிராயுதபாணியா அனாதையா ஒரு அம்மா விடுவீங்க, அந்த அம்மா கை குழந்தையோட இருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேணாவா? இதை சொன்னா அண்ணன் திருமாவளவனையும் கடிச்சு வச்சீங்க. அதுதான் பதில். அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவைங்க. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இது நம்மளுக்கு வந்து ஏத்துக்கிறது கடினமா இருந்தாலும் இதுதான் உண்மை. இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அதுல எனக்கு நான் வந்து மாறலா அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, நான் தவிர்க்கிறேன். எனக்கு கேட்டீங்கன்னா அந்த கூட்டணி எனக்கு பிடிக்கல தான். ஆனால் வேற என்ன ஆப்ஷன் இருந்தது அவங்களுக்கு? புரியுது. ஆப்ஷனே இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது இல்ல. புரியுது. அதுல இருந்து தான் அவங்க முடிவெடுத்தாங்க. ஓகே, மிக்க மகிழ்ச்சி தோழர். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த வழக்கு குறித்து ஒரு விரிவான பார்வையை வந்து விளக்கமாக வந்து சொன்னீங்க. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதில் திமுகவும் காவல்துறையும் சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய நாடகங்கள் எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னீங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய இந்த நேர்காணல் கொடுத்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.